ஓஹெச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக செய்த தில்லுமுள்ளு வேலைகளை தோலுரித்து செக் வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். தேர்தல் அதிகாரி மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டதோடு பாஜக வேட்பாளரின் வெற்றியை ரத்து செய்து ஜனநாயகத்தை நிலைநாட்டியிருக்கிறது. மக்களவைத் தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த சம்மட்டி அடி பாஜகவிற்கும் ஒன்றிய அரசிற்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. சண்டிகர் மேயர் தேர்தலில் நடந்தது என்ன? திரைமறைவில் பாஜக செய்த மோசடி எத்தகையது என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். சண்டிகர் மாநகராட்சி மன்ற தேர்தல் ஜனவரி 30 நடந்தது. ஆம் ஆத்மி சார்பில் குல்தீப் குமாரும் பாஜக சார்பில் மனோஜ் சோன்கரும் மேயர் பதவிக்கு போட்டியிட்டனர். வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடைபெற்ற இந்த தேர்தலில் 36 பேர் வாக்களித்தனர். மனோஜுக்கு ஆதரவாக 16 கவுன்சிலர்களும், குல்தீப் குமாருக்கு ஆதரவாக ஆம் ஆத்மி கட்சியின் 13 பேர், காங்கிரசின் 7 கவுன்சிலர்கள் என 20 பேர் வாக்களித்தனர். மேயராக குல்தீப் குமார் தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதி என அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் அதிகாரியாக இருந்த அனில் என்பவர் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டார். ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு பதிவான 8 வாக்குகள் செல்லாது என்று கூறிய அவர் 16 வாக்குகளை பெற்ற பாஜகவின் மனோஜ் சோன்கர் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். உடனே மேயராக மனோஜ் சோன்கர் அவசரமாக பதவியேற்றுக் கொண்டார். கொண்டாட்டத்தின் உச்சியில் பாஜக இருக்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட ஆம் ஆத்மி உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியது. தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதிகள் பர்திபாலா, மனோஜ் மிஸ்ரா அமர்வு முன்பு சண்டிகர் மேயர் வழக்கு விசாரணைக்கு வந்தது. வாக்கு சீட்டுகளை எண்ணும் போது தேர்தல் அதிகாரி அனில் சிசிடிவி கேமராவை பார்ப்பது, வாக்குச்சீட்டில் கிறுக்குவது அங்கிருந்த வீடியோவில் பதிவாகி சமூக வலைதளங்களில் வெளியானது. இந்த வீடியோ ஆதாரம் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. எனவே செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட 8 வாக்கு சீட்டுகளை தலைமை நீதிபதி ஆய்வு செய்தார். வீடியோ ஆதாரம் தேர்தல் அதிகாரியின் தில்லுமுள்ளு வேலையை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்ட உச்சநீதிமன்றம் அதிரடி காட்டியது. சண்டிகர் மேயர் தேர்தலில் செல்லாது என அறிவிக்கப்பட்ட 8 வாக்கு சீட்டுகளிலும் ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் குமாருக்கு ஆதரவாக வாக்களிக்கப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக தலைமை நீதிபதி தீர்ப்பளித்தார். அவற்றில் தேர்தல் அதிகாரி வேண்டுமென்றே கிறுக்கியிருப்பதை தீர்ப்பில் அம்பலப்படுத்திய தலைமை நீதிபதி சந்திரசூட் குற்றத்தை மறைத்து பொய் கூறிய அவர் குற்றவாளி என கடுமையாக குறிப்பிட்டார். தேர்தல் அதிகாரி அனில் மீது குற்றவியல் நடைமுறை சட்டம் 340வது பிரிவின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுத்த நீதிபதிகள் மேயர் தேர்தலில் 20 வாக்குகளை பெற்ற ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் குமாரை வெற்றி பெற்றவராக அறிவித்து பாஜக வேட்பாளர் மனோஜ் சோன்கரின் வெற்றியை ரத்து செய்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கினர். தீர்ப்பை வாசித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் 142வது பிரிவின் கீழ் முழுமையான நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்ய இந்த நீதிமன்றம் கடமைப்பட்டது. தேர்தல் ஜனநாயகத்தின் செயல்முறையை வஞ்சகத்தால் முறியடிக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். இந்திய அரசியலமைப்பின் 142வது பிரிவின் கீழ் முழு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அரசியல் அமைப்பின் 142ஆம் பிரிவு என்பது உச்சநீதிமன்றத்திற்கு மட்டும் இருக்கும் தனித்துவமான அதிகாரம். நாட்டில் வேறு எந்த நீதிமன்றத்திற்கும் இந்த 142ஆம் பிரிவை பயன்படுத்த முடியாது. வழக்கு விசாரணையில் இருக்கும் போதே வேடம் கலைந்துவிட்டதை உணர்ந்து கொண்ட பாஜக மேயர் மனோஜ் சோன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். இதனிடையே ஆம் ஆத்மியின் 3 கவுன்சிலர்கள், அகாலிதளத்தின் ஒரு கவுன்சிலர் பாஜகவிற்கு தாவி இருக்கிறார்கள். இதன் காரணமாக கட்சியின் பலம் 19ஆக உயர்ந்துள்ளது. ஆம் ஆத்மியின் பலம் 17ஆக குறைந்திருக்கிறது. மேயர் தேர்தலில் நடத்தப்பட்ட முறைகேடுகள் அம்பலமாகி இருப்பது பாஜகவிற்கும் ஒன்றிய அரசிற்கும் பெரும் சரிவை ஏற்படுத்தியிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்க்கட்சிகள் வரவேற்றுள்ள நிலையில் ஜனநாயகத்தை யாராலும் சிதைக்க முடியாது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.